ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக தங்கமயில இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போயிருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த இயரிங் வந்து அரௌண்ட் 3 கிராம்ஸ் கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரியே நாங்கள் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் வந்து நிறையா பார்த்துட்டு இருந்தோம். நான் எடுத்ததுலேயே எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி 4 இயரிங்ஸ் தான் என் கண்ணில் நல்லா பட்டுச்சு. ஸோ அதை ஒன்று ஒன்றா தான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே வந்து அரௌண்ட் 3 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து பெருசாக எனக்கு எதுவுமே பிடிக்கலை. பட் ஸ்டில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரேயில் நான் ஒரு 3 இயரிங்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அதுதான் இருந்துச்சு. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே லைட் வெயிட் இயரிங்ஸாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதுவும் வந்து அரவுண்ட் வந்து ஒரு 4 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும். பெருசாக வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை இந்த ஷோரூமில். பாருங்கள், அப்படியே டிசைன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த இயரிங் வந்து ஒரு சன்பலி டைப் இயரிங்கு. இது வந்து அரௌண்ட் ஒரு 3.190 வெயிட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட்டில் 2 கிராமில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பெரும்பாலும் வந்து ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ரீசேல் கொடுக்கும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் எனக்கு கழிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரீவேல்யூ இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான இயரிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த இயரிங் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று தான். பார்க்க நல்லா இருந்தாலும் அதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ரீவேல்யூ பெருசாக இருக்காது. ஸோ பார்த்துட்டு நான் அதை அப்படியே திருப்பி வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டோன்ஸ் நிறையா இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டோன் வச்ச லைட் வெயிட் இயரிங்ஸ் தான். அப்படியே பாருங்கள், ஏதாச்சும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது லைட் வெயிட்டில் இருக்கிற டைமண்ட் இயரிங்ஸு. இது எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 30Kக்குள்ளே இருக்கும். ஸோ அதையும் பார்த்தோம். பெருசாக எதுவும் பிடிக்காதனால பாப்பாவுக்கு இந்த சில்வர் பேங்கிள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சில்வர் பேங்கிளை வாங்கி அவகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் படாத பாடுபட்டுட்டேன். இதுதான் நாங்கள் பாப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சில்வர் பேங்கிள். இந்த பேங்கிள் வந்து பாப்பா பிறந்த புதுசில் எங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்துருந்துச்சு. அவங்க இந்த பேங்கிளை வந்து ஜிஆர்டியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 கிராம்ஸ் கிட்டே இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினாக தான் இருக்கும். பீட்ஸோ இல்லை எதுவுமே மிக்ஸ் ஆகிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் மட்டும்தான். இப்போது நாங்கள் பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பேங்கிள் வந்து இது தான். இதில் வந்து பீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே இது வந்து நாங்கள் இதை எடுத்துட்டோம். இந்த பேங்கிள் வந்து பழைய பேங்கிளோடைய வெயிட் கூட 16 கிராம்ஸு. ஸோ 2 பேங்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா கையில் போட்டிருக்க மாதிரி இமேஜை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.